ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பப்போ ஸ்ட்ரீட்ஸ். நான் வெயிட் லாஸில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய வெயிட் லாஸ்க்கு நான் இந்த வீக்கில் சாப்பிட்ட ஒரு 2 ஹை ப்ரோட்டீன் ரெசிபியை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பச்சை பயிறு கருப்பு கொண்ட கடலை கிரேவி தான். நாள் நைட்டு ஊற வச்சுருந்த பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தக்காளி பச்சை மிளகா சேர்த்து அது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம், அது கூடவே பெருங்காயம் அண்ட் உப்பு சேர்த்து குக்கரில் வச்சு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை பயிறு கருப்பு கொண்ட கடலை எல்லாமே சூப்பராக வெந்துடும். இப்போ நான் ஒரு மேஷர் வச்சு அது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சுக்கிட்டேன். இப்போ தாளிப்புக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே கடுகு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் அண்ட் ஒரு 4-5 பல் பூண்டை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம், அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வரமிளகா சேர்த்து நம்ம வச்சுருக்க பருப்பையும் சேர்த்திங்க அப்படின்னா பச்சை பயிறு கருப்பு கொண்ட கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஹை ப்ரோட்டீன் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி சோயா சங்க்ஸ் வித் வறுத்தரைச்ச கீரை சாதம். சோயா சங்க்ஸ் ரெசிபி ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வறுத்தரைச்ச கீரை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 4-5 பல் பூண்டு, ஒரு 2 வரமிளகா சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வறுக்கும் போதே மனம் செம்மையாக இருக்கும். அது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஆற வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம போட்டிருக்க கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா செவந்திருக்கணும். அதுதான் பதம். இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வாஷ் பண்ணி வச்சுருந்த தண்டு கீரை, உங்களுக்கு எந்த கீரை இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த ரெசிபியே நான் ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இதில் பண்ணியிருக்கேன். அந்த கீரையை நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் நல்லா வதக்க கீரையிலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி தண்ணியெல்லாம் சுண்டி நம்மளுக்கு கீரை கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும். அப்படி இருக்க கீரையை நம்ம கொரப்பாக அரைக்க போகிறோம். ஸோ அதையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்க போகிறோம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நான் சும்மா கேஷ்யூ நட் இருந்தால் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் இல்லையா, அதனால தான் கேஷ்யூ நட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கடலைப்பருப்பு கேஷ்யூ நட்லாம் செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது வெயிட் லாஸ் ரெசிபியா அப்படின்னு கேட்டால் எஸ், வெயிட் லாஸ் ரெசிபி தான். கீரை நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி க்ரீன் ரைஸாக கொடுக்கலாம். எப்படி இது வெயிட் லாஸ் ரெசிபியாக மாறும் அப்படின்னா, நம்ம நம்மளோட உணவில் கார்ப்ஸ், அதுக்கப்புறம் அயன், விட்டமின், ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாம் சேர்த்து எடுக்கும் போது இது வெயிட் லாஸ் மீலாக மாறிடும். இதில் நான் ப்ரோட்டீனுக்கு சோயா சங்க் சேர்த்துருந்தேன் இல்லையா, அதனால் அயனுக்கு கீரை இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான். ஸோ அது நல்லா செவந்ததுக்கப்புறமா அது கூடவே காஞ்ச மிளகா, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வதக்கின கீரை, அதையும் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி பெரட்டிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம் சேர்த்துட்டு வடித்து வச்ச ரைஸ், அப்புறம் நம்ம பொடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா வறுத்தரைச்ச கீரை சாதம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.